பனாரஸோ காஞ்சிபுரமோ எந்த வகையான பட்டு புடவையை கூட வாங்க போகும்போது அதை சூஸ் பண்ணி பில் போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பொதுமக்கள் கவனிக்கணுங்க. இதை தெரிஞ்சுக்காம வாங்கும்போது போலி அல்லது தரமற்ற புடவைகளை விலை உயர்ந்து வாங்கிடுற அபாயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், தூய பட்டு சோதனை ரொம்ப முக்கியங்க. உண்மையான பனாரஸ் புடவைகள் தூய மல்பெரி பட்டுல நெய்யப்படுது. இது மென்மை, பளபளப்பு மற்றும் தனித்துவமான வசதியை கொடுக்கும். ஒரு சின்ன சோதனை வழியா புடவையுடைய ஒரு நூலை நீங்க எரிச்சு பார்க்கலாம். இதனால தூய பட்டு அப்படின்னா முடி கருகிற வரைக்கும் வாசம் இருக்கும். செயற்கை பட்டு அப்படின்னா பிளாஸ்டிக் எரியற மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாம சில்க் மார்க் சான்றிதழும் கட்டாயமா இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, உண்மையான ஜரிகைகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பனாரஸ் புடவைகளின் முக்கிய தனி சிறப்பு அதோடைய ஜரிகை வேலைப்பாடு தாங்க. உண்மையான ஜரிகை தங்கம் அல்லது வெள்ளி பூசப்பட்ட செப்பு இழைகளால நெய்யப்படும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவும் நீடித்துவமாவும் இருக்கும். எதிர்பாராத விலை குறைவான புடவைகள்ல இமிடேஷன் சரி யூஸ் பண்ணிருப்பாங்க. பின்புற வடிவமைப்புகளை சரி பார்க்கணும். கைத்தறியில தயாரிக்கப்படுற பனாரஸ் புடவைகள்ல புடவையின் முன்புறத்துல இருக்கிற வடிவமைப்புகள் பின்புறத்திலையும் தெளிவா காணப்படும். இந்த ஜலா அல்லது ஜாக்கெட் நெசவு முறைகள் கையில செய்யப்பட்டதுக்கான சான்றுகளையும் கொடுக்குது. மெஷின் புடவைகள்ல இது காணப்படாது. நாலாவது, புடவையின் எடை மற்றும் துணியின் அடர்த்தி. தூய பட்டு மற்றும் அடர்த்தியான ஜரிகை காரணமா உண்மையான பனாரஸ் புடவைகள் கொஞ்சம் கனமாவும் இறுக்கமா நெய்யப்படுறதுமாவும் இருக்கும். மெல்லிய மற்றும் பளபளப்பான புடவைகள் குறைந்த தரமான அல்லது கலப்பு புடவைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அஞ்சாவது, விலை, சான்றிதழ் மற்றும் நம்பகத்தன்மை. உயர்தர பனாரஸ் புடவைகள் தயாரிக்க அதிக வேலை நேரம் மற்றும் மென்மையான நெய்தல் தொழில்நுட்பம் தேவைப்படும். இதனால அவற்றின் விலையும் பொதுவா கொஞ்சம் அதிகமா இருக்கும். மலிவான விலையில தரமான பனாரஸ் புடவைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதனால அரசு அங்கீகாரம் பெற்ற சில்க் மார்க் சான்றிதழோட நம்பகமான கடைகள்ல மட்டுமே நீங்க வாங்க ட்ரை பண்ணணும். ஃபைனலி, கலாச்சார அடையாளங்களா சொல்லப்படுற பனாரஸ் மற்றும் பிற பட்டு புடவைகள் பாரம்பரியத்தையும் பார்வைமிகு அழகையும் கொண்டிருக்கு. அதை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துகிட்டா தரம் மற்றும் மதிப்பை உறுதி செய்யலாம். சென்னையில சமீப காலமாவே தரையிறங்கும் விமானத்துல லேசர் ஒளிய பாய்ச்சப்பட்டு இருக்கு. இதோடைய விளைவுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மே 25ஆம் தேதி அன்னைக்கு துபாயில இருந்து 326 பயணிகளோட சென்னைக்கு எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு. அந்த விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்துல தரையிறங்க தயாரான போது அதன் மேல பரங்கிமலை பகுதியிலிருந்து பச்சை நிற லேசர் ஒளி அடிக்கப்பட்டிருக்கு. இதனால தொந்தரவுக்கு உள்ளான விமானிகள் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஒளி நின்னு போயிருக்கு. இதுக்கப்புறமா விமானம் பத்திரமா தர இறங்கி இருக்கு. ஆனாலும் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி 2023, 24 வருஷங்கள்ல கூட சென்னை விமான நிலையத்துல தரையிறங்கக்கூடிய விமானங்கள் மேல இந்த மாதிரி லேசர் ஒளி அடிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. இது சம்பந்தமா காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்தியும் கூட இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள மட்டும் 3 தடவை விமானங்கள் மேல லேசர் ஒளி அடிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்க. அதாவது விமானத்தை நீங்க தர இறக்கும் போது விமானிகள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். அந்த தருணத்துல இது போன்ற லேசர் ஒளிக்கற்றைகளை அடிக்கிறது விமானிகளை தடுமாற செய்யும். விமானிகள் ஓடு பாதையை விட்டு விலகி தரையிறக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தும். சென்னை போன்ற விமான நிலையங்கள்ல ஒவ்வொரு சில நிமிஷங்களுக்கு ஒரு தடவையும் ஒரு விமானம் தர இறங்கவோ மேலேறவோ செஞ்சுட்டு இருக்கும். அத்தகைய சூழல்ல ரொம்ப கவனமான உத்தரவுகளை எல்லாம் வழங்க வேண்டிய தருணத்துல இந்த மாதிரியான விலக்குகள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படும் விமானிகளுக்கு. ஆனா இது சென்னையில மட்டும் கிடையாது. உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அமெரிக்காவின் புளோரிடாவை சேர்ந்த விமானியான அசோகன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விமானத்தை தர இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் சிக்கலான ஒரு தருணம். அந்த டைம்ல விமானிகள் பல விஷயங்களை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. அளவை காட்டும் பல்வேறு மீட்டர்களை கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஓடு பாதையையும் விமானத்தையும் ஒரே நேர்கோட்டுல பொருத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு மில்லி வினாடியை கூட வீணாக்க முடியாது. அந்த டைம்ல சக்தி வாய்ந்த லேசர் ஒளி கண்ணில் அடிச்சுது அப்படின்னா தற்காலிகமா பார்வை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால ரொம்ப அரிதான தருணங்கள்ல இதன் காரணமா மிஸ்ட் அப்ரோச் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது விமானத்தை தரையிறக்காம மறுபடியும் பறக்க செஞ்சு மறுபடியும் ஏடிசியின் அனுமதியை பெற்று தரையிறக்க வேண்டியிருக்கும். இது போல ரொம்ப கவனத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற தருணத்துல லேசர் ஒன்லி கண்ணில் படுறது அப்படின்றது விமானிகளுக்கு
மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பிற நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்கிற டைம்ல, இந்தியாவுல ஒரு தனியார் விமான நிறுவனத்துல பணியாற்றும் பெயர வெளியிட விரும்பாத ஒரு விமானி ஒருத்தர், இது போல ரேசர் ஒலிய அடிச்சாங்க அப்படின்னா, விமானம் விபத்துல சிக்காது. ஆனா, வேறு பல பிரச்சனைகள் ஏற்படும். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப கடுமையான அபராதமும், பல வருஷங்கள் சிறை தண்டனையும் கிடைக்கும். இந்தியாவுல இந்த மாதிரி செய்யறவங்கள கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது பத்தி பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய கையில இந்த மாதிரி கருவிகள் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்கள கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஆனா, இந்த மாதிரி கருவிகள தயாரிக்கிறவங்க, இறக்குமதி செய்றவங்கள கட்டுப்படுத்தலாம். அவங்க யாருக்கு விக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள சேகரிக்க சொல்லணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.